அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது ரத்தின கற்கள், ரத்தின துணை கற்கள் மற்றும் அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி கற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கற்களுக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், முதல் வேலை கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. இன்னும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கதிர்களை தன்வசம் எடுக்கக்கூடிய தன்மை இந்த அமிர்திஸ்ட் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய நவரத்தின கற்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. பூமிக்கு அடியில் வெட்டி எடுக்கப்படும் இயற்கையான வளங்களில் இந்த நவரத்தின கற்களும் ஒன்று. முதல்ல இந்த கல்லை ஏன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ராசி கற்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ராசிக்கல்னுடைய ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ராசிக்கும் இந்த கற்கள் போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம மேலே படுறதில்லை. நவகிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம மேலே படாதனால அது ஒரு தோஷம். அந்த கதிர்கள் நம்ம மேலே படாதனாலே அது ஒரு தோஷம். அந்த கதிர்கள் எங்கே படுதோ அந்த இடத்துல தோஷங்கள் இல்லை. இப்போ அஷ்டம சனி இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே இந்த சனி கிரகங்களுடைய ஆட்சிகள் கம்மியாக இருக்கும், அதனுடைய கதிர்வீச்சுக்கள் இல்லாமையே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த பவர் குறைவாக இருக்கிறது. சனியினுடைய ஆதிக்க உலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு. வேலைன்னு பார்த்தோம்னா கடின உழைப்பு, உழைத்தால் தான் ஊதியம் அப்படின்னக்கூடிய தன்மையில் சனிகிரகனுடைய ஆட்சி. அந்த சமயத்தில் இந்த சனிகிரகத்திற்குரிய இந்த கருப்பு கற்கள், இந்த கற்களை போடும் பொழுது நம்ம வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ அல்லது செம்பிலையோ மோதிரமாக செஞ்சு இந்த கற்களை போடும் பொழுது அந்த சனிகிரகத்தினுடைய கதிர்களை இந்த கற்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இயற்கை படைப்பில் அந்த கற்களுக்கு இயற்கையாகவே அந்த தனி கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை இழுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இயற்கையாகவே இருக்கிறதுனால இந்த கற்கள் நம்மளுடைய உடம்புக்கு அந்த மோதிரமாக போடும் பொழுது நம்முடைய உடம்புக்கு அந்த கதிர்வீச்சை கொடுத்து அந்த சனி கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்குது. சனியினுடைய பார்வை ஒருவனை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் சனி கிரகத்தினுடைய பார்வை அதனுடைய கதிர்கள் நமக்கு நல்லது செய்யக்கூடியது. ஏன்னா ஒருத்தனை உழைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் உழைப்பை பற்றியும் நேர்மையை பற்றியும் பேசுகிறான்னா சனி கிரகம் எதுவும் செய்யாது. சட்டங்களை ஒழுங்காக கடைப்பிடிப்பவர்கள் இந்த சனி கிரகம், யமன் இவங்கெல்லாம் அவங்களுடைய நியமனத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னால், ஒழுக்கம், திட்டப்படி நடக்கிறது, உழைக்கிறது, ஏமாற்றாமல் இருக்கிறது. இவங்களை சனி கிரகம் அஷ்டம சனிலையும் எதுவும் செய்யாது. என்ன காரணம்னா, அந்த ஆஞ்சநேயனுடைய கதை ஒன்று இருக்கும், அஷ்டம சனியினுடைய கதை ஒன்று இருக்கும். எல்லாத்தையுமே 7.5 வருஷம் சனி கிரகம் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி. 7.5 வருடம் என்பது சொந்த வீடு. இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேசராசியில் சனி அஷ்டமத்தில் 7.5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னே 7.5 வருஷம்னா 2.5 வருஷம் மேசத்துலேயும், அதற்கு முன்ன ராசியான மீன ராசியில் 2.5 வருஷமும், அதுக்கு பின்னாடி ராசியான ரிஷப ராசியில் 2.5 வருஷமும், மொத்தம் 7.5 வருஷம் சனியினுடைய ஆட்சி. ஒரு இடத்துல சனி கிரகம் ஒரு வீட்டில் உட்காருது அப்படின்னு சொன்னால், முன்னாடி 2.5 பின்னாடி 2.5 சேர்த்து மொத்தம் வீட்டிலேயே 2.5 பின்னாடி 2.5 முன்னாடி 2.5 7.5 வருடங்கள் ஒரு மனிதனை ஆட்டி பிடிக்கும். 7.5 சனி அப்படின்னு பேர். இந்த ஆஞ்சநேயரை அனுமனை நான் சனி கிரகம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு, உன்னை நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, நீயா வந்த நீயா போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சனிக்கு அதனுடைய அர்த்தம் புரியாமல் ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கிறாரு. ஆஞ்சநேயருடைய இயல்பான தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, அருவியில் ஓரக்கூடிய தண்ணியை குடிச்சிக்கிட்டு மரங்களில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு மரத்தில் தூங்கிடுறாரு. 7.5 வருஷம் முடிஞ்சிருச்சு.
எந்த பாதிப்பும் இல்லை ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா, அவர் எங்கேயும் போல. அவர் வந்து மரங்கள்ல இருக்கக்கூடிய கனிகள சாப்பிட்டுட்டு, ஓடையில ஓடுற தண்ணிய குடிச்சிட்டு, அவர் பாட்டுக்கு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்ததுனால, 7½ வருஷம் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போயிடுச்சு. உடனே சனி கிரகம் வந்து, சரி நம்ம போலாம் 7½ வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு போனா, போக முடியல. சனி கிரகம் வந்து வெளிய முடியல. அதுவும் ம ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குது. அப்புறம் போக முடியல. அப்புறம் எல்லா 3 தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய 3 தேவர்களும் வந்து சனீஸ்வரன்ட்ட கேட்குறாங்க, "ஏன்பா அவர விடாம இருக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சனி வந்து, "நான் ஏற்கனவே இவர் பிடிக்கும்போதே சொல்லிட்டேன். நீயா வந்த, நீயா போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து இதுக்கு பொறுப்பு இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து என் 3 தெய்வங்களும் வேண்டி கேட்டுக்கிறாங்க ஆஞ்சநேயர்கிட்ட, "அவர விடுங்க. வேற ஒருத்தர போய் பிடிக்கணும். அடுத்தது அவங்களுடைய பணிய செய்றதுக்கு விடுங்க." அப்படின்னும்போது, ஆஞ்சநேயர் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடிய வந்து கழட்டி பிடுங்கி வெளிய போடுறாரு. அந்த முடியில வந்து சனீஸ்வரன் வந்து வெளிய போறாரு. வெளிய வந்து வந்துடுறாரு. அதனால தான் வந்து அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "போனா மயிராச்சு" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அது வந்து இந்த ஆஞ்சநேயரினுடைய மூலமாக தான் அது வந்தது. "போனா மயிராச்சுன்றது" சனி வந்து போறது முடியில தான், அந்த ஒரு முடியில போனதுனால அந்த பழமொழி தோன்றியதாக இந்த ஆன்மீக ஐதீகத்தில குறிப்பிடப்படுது. இதில இருக்கக்கூடிய ஸ்டோன்கள் எல்லாம் மிக விலை உயர்ந்த கற்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த கவர்ல பேப்பரோட இருக்கக்கூடிய கற்கள் வந்து என்னால ஐடென்டி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இதனுடைய ஆராய்ச்சியில வந்து இந்த கற்களினுடைய தன்மைகள் தெரியாதுன்றனால, நான் அந்த கற்களை விற்பவரிடமே கேட்டு அந்த கற்களினுடைய தன்மைகள், அதனுடைய விலை, அதனுடைய பூரா முழு சரித்திரமும் பேப்பர்ல எழுதி அந்த கவர்ல வச்சிருக்கிறேன். ஏன்னா, எனக்கு எல்லா கற்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேனே ஒழிய, இதனுடைய முழு விவரங்கள் தெரியாது. இன்னும் வந்து இந்த கற்கள்னால என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, நவகிரகங்களுடைய கட்டுப்பாட்ட நான் தன்னுக்குள்ள கொணரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் செய்யும். இங்க இருக்கக்கூடிய கல் வந்து தேவதை அப்படின்னு சொல்லி, ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு. இது வீட்ல இருந்துச்சுன்னா, நெறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெய்க்கில வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த கல்லையும் நாம் வாங்கி வச்சிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்காக பல வருடங்களுக்கு முன்பிருந்து இத வாங்கி, இந்த கற்களெல்லாம் என்னென்ன வேலை செய்யுது, ஒரு தன்மையும் நம்ம வந்து ஒரு கல்ல வந்து வச்சுட்டு கூகுள்ல வந்து நம்ம சர்ச் பண்ணாவே, அது என்னென்ன கற்கள், என்னென்ன தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலயும் வரும். இங்க இருக்கக்கூடியது தான் சந்திரகாந்த கற்கள் அப்படின்னு பேரு. சந்திரகாந்த கற்கள்லேயே நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த வெண்மையா இருக்கும். பூனையினுடைய கண்ணு மாரியே இருக்கிறது கேட்ஸ் ஐ அப்படின்னு பேரு. கருப்பு நிறத்திலயும் இருக்குது. பச்சை நிறத்தில இருக்கு பாருங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான கல்லு. இவைகள்லாம் வந்து மோதிரத்தில செய்றதுக்காக பண்றது. இந்த சந்திரகாந்த கல்ல பொறுத்தவரைக்கும் நம்முடைய கிளாஸுக்கு வந்து ரெய்கி கிளாஸுக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து இந்த கற்கள வந்து இலவசமா தான் குடுக்குறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சந்திரகாந்த கல் வந்து மனோகாரகன்றதுனால நெறைய விஷயங்கள இது வந்து செய்யும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கற்கள் வந்து அ ஹகீகத் ஸ்டோன் அப்படின்னு பேரு. அதாவது கொடுக்கும் தன்மை கொண்ட ஸ்டோன் அப்படின்னே பேரு, இதுக்கு பேரு. ஹகீகத் ஸ்டோன் அப்படின்னுவாங்க. இது வந்து முகமது நபிகள் வந்து இந்த ஹகீகத் ஸ்டோன் போட்டதா வந்து சரித்திரம் சொல்லப்படுது. மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஹகீகத் அப்படின்னு சொன்னா, கொடுத்து வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஹகீகத்ன்றது வந்து ஹிந்தியில கொடுத்து வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோன்கள் மாரி நெறைய ஸ்டோன்கள், நெறைய வகைகள் இருக்கு. இவைகள்லாம் வந்து நம்முடைய ஆராய்ச்சியில வந்து இந்த ஸ்டோன்கள் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிக்காக இந்த ஸ்டோன்கள் எல்லாம் நாம எட்டு வந்தோம். இது என்னுடைய 23 துறையில நாம்ப ஆல்டர்னேட்டிவ் மாற்றுமுறை மருத்துவத்தினுடைய 23 துறையில இது ஒரு துறை. ஜெம்ஸ் வந்து என்ன செய்யுது? இது வந்து கிரகங்களினுடைய தன்மை என்ன செய்யுது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து நிச்சயமா மோதிரங்கள வந்து ராசி கற்களை வைத்தோ, அல்லது சாதாரண உபகற்கள் அப்படின்னு வச்சோ, அல்லது அமிர்த ஸ்டோன்கள வச்சோ நாம வந்து மோதிரங்கள் போடும்பொழுது மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய மரகதம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், இந்த மாதிரி பச்சைக்கல், இந்த கற்கள் எல்லாம் வந்து மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், அந்த விலை உயர்ந்த கற்கள் நவரத்தினங்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல
எதிர்மறையான வினைகளை கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெம்ஸினுடைய ஸ்டடியில் சொல்லுது. இந்த மோதிரங்கள்லாம் வெள்ளி மோதிரங்கள். இந்த மோதிரங்களெல்லாம் என்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்துறதுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மோதிரங்கள். இதுலேயும் இந்த நவரத்தின கற்கள் இருக்கும். இந்த நவரத்தின கற்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கும் பொழுது நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள், நல்ல கதிர்வீச்சுக்களை நம்ம உடம்புகளை எடுத்து கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்றதுனால இந்த மோதிரங்களை நாம் போடுறோம். என்னுடைய குருமுகமான உபதேசங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய கையில் ஏதோ ஒரு விரலில் ஏதோ ஒரு மோதிரம் ஒன்றாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே வெறும் கையாக இருக்கிறவன் ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்வாங்க ஒரு பழமொழி. அதனால் இந்த ஸ்டோன்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்டோன்கள். நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தராவது ஸ்டோன் கற்களை வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோன் கற்களை வந்து வாங்கி, இது வந்து பவளம், இது நிறைய வகையான கற்கள் இருக்குது. ஒரு கல்லும் என்னால் ஐடி பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த சீட்டில் எழுதி அந்த கற்களுக்கு வந்து வச்சுருக்கிறேன், கவரில் வச்சுருக்கிறேன். இவைகளெல்லாம் வந்து அமிர்தஸ்ரீ ஸ்டோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நல்ல பாசிட்டிவான ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்கள் இவைகளெல்லாம். இந்த கற்களெல்லாம் இதுவும் வந்து பாசிட்டிவான எனர்ஜி தான். ஒவ்வொரும் ஒரு நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவரத்தினத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 ஒரிஜினல் கல்லை விட சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கல்லே நிறைய சக்தி வாய்ந்த ஆகர்ஷணங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி சொல்லுது. நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். குறைவான விலையில் இருக்கக்கூடிய கற்கள் கூட நிறைய அற்புதமான வேலைகளை செய்யும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இது வந்து மேரு சக்கரம் அப்படின்னு பேர். இது வந்து ஸ்டோனில் மேரு சக்கரம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துக்கிறதுக்காக இது வச்சது. இது வந்து முத்து, இது வந்து ஒரிஜினல் முத்து. இவைகளெல்லாம் வந்து நவரத்தின கற்களை விற்பனை செய்பவர்களிடம் நம்ம வாங்கிட்டு வந்தது. பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஆராய்ச்சிக்காக நாம் வச்சுருக்கிறோம். இந்த கற்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். ஏன்னா இந்த கற்கள் வந்து இவைகளெல்லாம் இங்கே இருக்கிறது பூராமே நவரத்தினங்கள் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கற்கள் இல்லை. இவைகள்லாம் வந்து துணை கற்கள் தான். ஒரு சில கற்கள் வேணால் ஒரிஜினலாக இருக்கலாம், மீதியெல்லாம் துணை கற்கள் தான். இந்த துணை கற்கள் வந்து ஒரிஜினல் கல்லை விட அற்புதமான நல்ல செயலை செய்யும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கற்களினுடைய ஸ்டடியில் அப்படி தான் சொல்லுது. என்னென்னா, இயற்கையினுடைய கோட்பாடு, பிரபஞ்சத்தினுடைய கோட்பாடு எளிமையான பொருளுக்கு தான் சக்திகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுது. எந்த இடத்துலையும் எடுத்துக்கணும், நீங்கள் வந்து பஞ்சபூதத்தில் கூட எடுத்துக்கோங்க. பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் மிக எளிமையான பொருள் காற்று தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் வந்து காற்று தான். அந்த காற்று ஒரு நிமிடம் இல்லைனாவே நமக்கு வந்து சிவமாக இருக்கக்கூடிய இந்த உயிர் சவமாக மாறிடும். அவ்வளவு மேன்மையான அவசியமான காற்றை வந்து உலகத்தில் எளிமையாக தான் வச்சுருக்கிறாங்க இறைவனுடைய படைப்பில். அதனால் எளிமையான பொருட்கள் எப்பயுமே வேலை செய்யும் அப்படின்றது தான் நம்முடைய இந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு கருத்தே. எளிமையாக இருக்கக்கூடிய பொருட்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்றது தான். எனவே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்டோன்கள், பிரமிடுகள் வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அல்லது வீடுகள் அல்லது கடைகள், இன்னும் தொழிற்சாலைகள், நிறைய மனைகளெல்லாம் விற்பனை ஆகாதமாக இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டு செஞ்சாவே நல்லாகும். எந்த சிகிச்சை செய்து கூட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டோன் வச்சு சிகிச்சை செய்யும்போதும், பிரமிடுகள் மற்றும் ஸ்டோனை வச்சு சிகிச்சை செய்யும்போது மிக அற்புதமாக வேகமாக சிகிச்சை வந்து நிறைவடைகிறது, நல்லாயிடுது. நிறைய பேர் குணமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கற்களை பற்றி இன்றைக்கி தான் வந்து இந்த முழு விஷயமும் தெரிஞ்ச கற்களை பற்றி இப்போ வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த இடத்துல எங்கேயாவது ஒரு தாவில் ஏதோ ஒரு உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இந்த சந்திரகாந்த கல்லெல்லாம் எல்லா ராசிக்காரர்களும் போடலாம். இந்த சந்திரகாந்த கல்லெல்லாம் நல்லா ஏதோ ஒரு ஸ்டோன் வெள்ளியில் செஞ்சு போடுறது மிக சிறப்பு. ஏன்னா வெள்ளி அப்படின்றது வந்து நிலவுனுடைய சம்மந்தப்பட்டது, குளிர்ச்சி, மனோகாரகன் இப்படி சம்மந்தப்பட்டது. மிக அற்புதமாக நம்முடைய செயல்திறன், முடிவெடுக்கக்கூடிய தன்மை. யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து நின்னாவே அவர் என்னதுக்காக நிற்கிறாரு, என்ன காரணத்தை நிற்கிறாரு நம்மளால் சொல்ல முடியும். இந்த சந்திரகாந்தக்கல் தொடர்ந்து பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான ஸ்டோன் கலை, இந்த கலையை வந்து
நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.